அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தெனும் கருணையும் ஸலாமெனும் ஈடேற்றமும் நபிகுலத்திலகம் மனுக்குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறிபிசகாது அகிலத்தார்களுக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள் மனைவிமார்கள் கியாம பரியந்தம் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். இறை இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, கண்ணியமிக்க கணவான்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். சகோதரர்களே, இன்றைய ஹுத்துபா பிரசங்கம் 4-5 நாட்களில் பேச வேண்டிய ஒரு தலைப்பை மிகவும் சிரமப்பட்டு 45 நிமிடங்களுக்குள் பேச வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். முடியுமானவர்கள் முடியுமானவரை ஆரம்பத்திலிருந்து கேளுங்கள், அப்பொழுதுதான் விஷயம் தெளிவாக புரியும். சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் முஸ்தத்ரக் அல ஸஹீஹைன் மற்றும் முஸ்னத் அஹ்மதில் பதிவாக இருக்கிறது. நாயகம் 5 காலங்களை பற்றி சொன்னார்கள். 5 காலங்கள். முதலாவது காலம் நுபுவத்துடைய காலம், 2வது காலம் ஹிலாஃபத்துடைய காலம், 3வது காலம் அரசாட்சி காலம், 4வது காலம் ஃபித்னாவுடைய காலம், 5வது காலம் மீண்டும் ஹிலாஃபத்துடைய காலம். இந்த 5ம் தான் உலகத்தினுடைய காலங்களின் சுருக்கம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்ன காலம் நுபுவத்துடைய காலம். நுபுவத்துடைய காலம் என்றால் என்ன? நபிமார்கள் வாழ்ந்த காலம். ஹிஜ்ரி 11 ரபீஉல் அவ்வல் பிறை 12ஆம் திகதி உலகத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தப்பட்டார். அன்றைய தினத்தோடு நாயகம் சொன்ன முதலாவது காலம் முடிவுக்கு வந்தது, நுபுவத்துடைய காலம். 2வது காலம் ஹிலாஃபத்துடைய காலம். ஹிலாஃபத் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தோற்றத்தில் இந்த உலகத்தில் முஸ்லிம்களை வழி நடத்தினார்களோ அதே வழியில் அணுவளவும் நெறி பிசகாமல் ஹலீஃபாக்கள் 4 பேரால் நடத்தப்பட்ட ஆட்சிக்கு பெயர்தான் ஹிலாஃபத். ஹிலாஃபத் எத்தனை வருஷம் நடந்தது? அல் ஹிலாஃபத்து பஅதி 30 ஆமா. 30 வருஷங்கள் ஹிலாஃபத் நடந்தது. நாயகம் சொன்ன 2வது காலம். சகோதரர்களே, முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருடம் 3 மாதங்கள் ஆட்சி செய்தார். 2வது ஹலீஃபா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம் 6 மாதம் ஆட்சி செய்தார். உலக வரலாற்றில் வரலாறு காணாத ஒரு தலைவர் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஒருவர் ஒன்றை மட்டும் சொல்லி காட்டுகிறேன். எத்தனையோ கோடீஸ்வரர்கள் உலகத்தில் பள்ளி கட்டி இருக்கிறார்கள். 1 கட்டியிருப்பார், 2 கட்டியிருப்பார், 3 கட்டியிருப்பார், 10 கட்டியிருப்பார். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை பள்ளி கட்டினார் தெரியுமா? 5000 பள்ளி கட்டினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்றில் யாரும் செய்யாத சாதனை செய்தார். அதற்கு பின்னால் மஸ்ஜிது நபவியில் குத்தப்பட்டு
ஷஹீதாக்கப்பட்டார். எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்கிறேன். மூன்றாவது ஆட்சிக்கு வந்தவர் ஹஜரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. 11 வருடம் 11 மாதங்கள் ஆட்சி செய்தார். கிட்டத்தட்ட 12 வருடம். சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை போல வீரம் தைரியம் மிக்கவர் கிடையாது. ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிக நல்லவர், மிகவும் சாஃப்டானவர். அவருடைய அந்த ஸ்மூத்னஸ், மிருதுவான தன்மையை பயன்படுத்தி ஆட்சி அவருக்கு எதிராக புரள ஆரம்பித்தது. ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு. இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் ஃபித்னாக்களை பற்றி சொன்னார்கள். அதில் முதலாவது சொன்ன ஃபித்னா என்ன தெரியுமா? அந்த ஃபித்னாவுக்கு பெயர் அஹ்லாஸ். அஹ்லாஸ், ஹில்ஸ் என்று சொன்னால் அரபியில் ஒரு பொருளோடு சேர்ந்திருக்கும் இன்னொரு பொருளுக்கு சொல்லப்படும். அஹ்லாஸ் என்று சொன்னால் தொடராக வரக்கூடிய ஃபித்னாக்கள். இந்த உம்மத்தில் முதலாவது நடந்த மிகப்பெரிய ஃபித்னா, அதுவும் மதீனாவில் நடந்த ஃபித்னா. ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். எப்படி கொலை செய்யப்பட்டார்? நோன்போடு கொலை செய்யப்பட்டார். குர்ஆன் ஓதும் போது கொலை செய்யப்பட்டார். அவருடைய இரத்தம் பட்ட குர்ஆன் இன்றும் துருக்கியின் தலைநகரத்தில் நூதன சாலையில் இரத்தத்தோடு வைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த உம்மத்தில் நடந்த முதலாவது குழப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அஹ்லாஸ், தொடரான குழப்பங்கள். என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டாரோ அன்றிலிருந்து உம்மத்துக்குள் பிளவு ஏற்பட ஆரம்பித்தது. முஸ்லிம்கள் இரண்டாக பிரிந்தார்கள். ஒரு கூட்டம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு பகரம் கேட்டார்கள். இன்னொரு கூட்டம் மன்னித்து விடுவோம் என்றார்கள். சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலைக்கு பகரம் கேட்டு ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு நடந்தது ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துக்கு பேர் வக்அத்து ஜமல், ஜமல் யுத்தம். அந்த யுத்தத்தில் 10,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதே தொடரில் ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு நடந்தது ஒரு யுத்தம். அதனுடைய பெயர் சிஃபீன் யுத்தம். 70,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில் நடந்தது. ஹிஜ்ரி 41ஆம் ஆண்டு வரைக்கும் உலகத்தில் ஹிலாஃபத் நடந்தது. ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 41ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். சகோதரர்களே, ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் 6 மாதங்கள் ஹஜரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருந்தார். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியோடு ஹசனுடைய ஆட்சியோடு ஹிலாஃபத் 30 வருடம் முடிவுக்கு வந்தது. நாயகம் சொன்ன 2வது காலம் என்ன காலம்? முதலாவது நுபுவத், 2வது ஹிலாஃபத். ஹிலாஃபத் முடிவுக்கு வந்தது. நாயகம் 3வது ஒரு காலம் சொன்னார்கள். என்ன காலம்? அரசாட்சி காலம். என்றைக்கு ஹிலாஃபத் விழுந்ததோ அன்றைக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதலாவது மன்னராக உலகத்தில் முடிசூடியவர் நாயகத்தின் மச்சினன் ஹஜரத் உம்மு ஹபீபாவின் சகோதரன் ஹஜரத் அபூ சுஃபியானின் மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. கிட்டத்தட்ட 19 வருஷங்கள் ஆட்சி செய்தார். உமையா பரம்பரையைச் சேர்ந்தவர் அவர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவின் குடும்பத்தை சேர்ந்தவர். சகோதரர்களே, முஆவியாவுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். அவன் கொஞ்சம் மோசமான மனிதன். அவனுடைய பெயர் யஸீத் இப்னு முஆவியா. சகோதரர்களே, ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு
அவனுடைய ஆட்சியில்தான் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு கர்பலாவில் கொலை செய்யப்பட்டார்கள். எத்தனாவது ஃபித்னா இது? எத்தனாவது ஃபித்னா? உஸ்மான் ரதியல்லாஹுடைய கொலை, ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், அடுத்தது ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுடைய கர்பலா, ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு. சகோதரர்களே, அதே தொடரில் ஹஜரத் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட ஆத்திரத்தில் மதீனாவில் சஹாபாக்கள் கொதித்து எழ ஆரம்பித்தார்கள். ஏன்? நாயகத்தை போலவே அழகாக இருப்பார் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு அழகு, நாயகத்தை ஒத்ததாகவே இருப்பார். சஹாபாக்கள் மனம் நொந்தார்கள். ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுடைய தலை வேறையாக கொண்டு செல்லப்பட்டது. ஹிஜ்ரி 63ஆம் ஆண்டு யஸீத் இப்னு முஆவியாவுக்கும் மதீனத்து சஹாபாக்களுக்கும் மத்தியில் ஒரு யுத்தம் தோன்றியது. அந்த யுத்தத்துக்கு பெயர் ஹர்ரா யுத்தம். இந்த உலகத்தில் வரலாறு காணாத முத்துக்கள் 700 சஹாபாக்கள் அந்த யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டார்கள். சகோதரர்களே, யஸீத் இப்னு முஆவியாவுடைய ஆட்சி, அது உமையாக்களுடைய ஆட்சி. அப்படியே காலம் போகிறது. யஸீதுக்கு பின்னால் யஸீதுடைய மகன், அவர் நல்லவர். அதற்கு பின்னால் படிப்படியாக ஒரு அரசன் வந்தார். அதற்கு பின்னால் ஒரு அரசன் வந்தார், அப்துல் மலிக் பின் மர்வான். அப்துல் மலிக் பின் மர்வான் இவருடைய காலத்தில் ஈராக் நாட்டின் ஆளுநராக இருந்தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இவருக்கும் ஹஸரத் ரசூலுல்லாஹுடைய மச்சான் யார்? ஆயிஷா நாயகியின் சகோதரன் யார்? அப்துல்லா பின் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் ஜுபைர் ஆயிஷா நாயகியின் சகோதரியின் மகன் அவர். சகோதரர்களே, இவருக்கு மத்தியில் குழப்பம் உண்டானது. யுத்தம் எங்கே நடந்தது தெரியுமா? ஹரத்தில் யுத்தம் நடந்தது. மக்கா ஹரத்தில் யுத்தம் நடந்தது. அப்துல்லா பின் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 73ஆம் ஆண்டு ஹரத்தில் கொலை செய்யப்பட்டார். கொடுங்கோல் ஆட்சியாளனாக இருந்தான் அவன். காபத்துல்லாவின் ஒரு பகுதி உடைக்கப்பட்டது, ஏவுகணைகள் அனுப்பப்பட்டது. இப்படியே குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டே போனது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இரண்டாவது குழப்பம், காலங்கள் 5ஐ சொன்னேன், குழப்பங்கள் அது வேறு. முதலாவது குழப்பம் அஹ்லாஸ், இரண்டாவது குழப்பம் சொன்னார்கள் ஃபித்னா, ஃபித்னத்து சர்ரா. சர்ரா என்ற ஃபித்னா. சர்ரா என்றால் என்ன தெரியுமா? செல்வ செழிப்பு, சந்தோஷம். சகோதரர்களே, இந்த யுத்தம் எல்லாம் முடிந்ததுக்கு பின்னால் முப்பெரும் பரம்பரைகள் இஸ்லாத்தை ஆட்சி செய்தவர்கள் உமையாக்கள், அப்பாசியர்கள், உஸ்மானியர்கள். இவர்களுடைய ஆட்சியில் ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு பின்னால் உலகத்தில் செல்வம் செழிக்க ஆரம்பித்தது. ஒரு சில மன்னர்களை தவிர. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அல்லாஹுடைய நேசர், ஹாரூனுர் ரஷீத் அல்லாஹுடைய நேசர். இவர்களை போன்ற ஒரு சில மன்னர்களை தவிர மற்ற அனைவரும் செல்வ செழிப்பை வைத்து பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். செல்வம் அதிகரித்ததால் வந்த ஃபித்னா, செல்வம் கூடியதால் வந்த ஃபித்னா. சகோதரர்களே, அப்படியே ஃபித்னா நடந்து கொண்டே இருக்கிறது. ஃபித்னா நடந்து கொண்டே இருக்கிறது. குழப்பங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆட்சி கைமாறுகிறது. அப்பாசியர்களுக்கு பின்னால் உஸ்மானியர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். உஸ்மானியர்கள் எதுவரை ஆட்சி செய்தார்கள் தெரியுமா? துருக்கிதான் அந்த காலத்தில் இஸ்லாத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தது. 1924ஆம் ஆண்டு வரைக்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட ஒரே நாடு துருக்கிதான். அதுவரைக்கும் இஸ்லாத்தில் 2 தலைவர்கள் கிடையாது, 2 அரசாங்கம் கிடையாது. ஒரே அரசாங்கத்துக்கு கீழால் தான் அனைத்து முஸ்லிம்களும் இருந்தார்கள். 1924ஆம் ஆண்டு துருக்கியை ஆட்சி செய்த ஹஜரத் அப்துல் ஹமீத் சானி இடத்தில் வந்தார்கள் ஒரு கூட்டம். எந்த கூட்டம்? இப்பொழுது கஸ்ஸா மக்களை அழித்து கொண்டிருக்கிறானே
இரக்கமற்ற கொடூரர்கள் அவர்கள் வந்தார்கள். வந்து கேட்டாங்க, எங்களுக்கும் பலஸ்தீன்ல இடம் தாங்க, எங்களுக்கும் உரிமை இருக்குது. அப்துல் ஹமீத் சானி சொன்னார், என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கும் வரைக்கும் அது நடக்காது, இடம் தரமாட்டேன். யூதன் சதிகாரன். அல்லாஹ் குர்ஆனில் 20 கெட்ட பண்புகளை சொல்கிறான். யூதனுடைய 20 கெட்ட பண்பு, அதையெல்லாம் சொல்வதற்கு நேரம் போதாது. அதில் ஆக மோசமான பண்பு என்ன தெரியுமா? உள்ளம் நொந்து போகிறது சகோதரர்களே. நிம்மதியாக தூக்கம் வருவது கிடையாது. நடக்கக்கூடிய அநியாயங்கள். யூதன் செய்த ஆக மோசமான வேலை, வரலாற்று ஆசிரியர்கள் பலஸ்தீனில் ஒரு கல்லை காட்டி குறிப்பிடுகிறார்கள். ஒரு கல் இருக்கிறது பலஸ்தீனில், அந்த கல்லை காட்டி சொல்கிறார்கள், யூதர்கள் இந்த கல்லில் 70 நபிமார்களுடைய கழுத்தை அறுத்திருக்கிறார்கள். அறுத்துவிட்டு மாட்டுக்கு புல் அறுத்தவன் எப்படி போவான்? சர்வ சாதாரணமாக போவானே, அதை போல போவார்களாம் அந்த யூதர்கள். அவனுக்கு இந்த கொலைகள் எல்லாம் பெருசல்ல. ஏன்? நபிமார்கள் 70 பேரை கொன்றவன் அவன். அவ்வளோ மோசமான அல்லாஹ்வுடைய படைப்பு. ஏமாறக்கூடாது, அவர்களுக்கு பின்னால் போகக்கூடாது. அவர்களுடைய உற்பத்திகளை நாம் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் சாப்பாடு இல்லாமல் செத்தாலும் வாங்கக்கூடாது. உண்மையான முஸ்லீம்களாக நாம் இருந்தால் வெக்கமில்லையா சகோதரர்களே? இன்னும் அவர்களுடைய கடைகளில் ஏறி இறங்குவதற்கு கோழி நாம வீட்டை திங்கலாம், சோடா குடிக்கலாம், எலிஃபண்ட் ஹவுஸ் குடிக்கலாம். ஏன்? அந்த சோடா குடிச்சா தான் இறங்குமா? நம்ம கொடுக்கிற சல்லியால நம்முடைய இனத்தை அழிக்கிறான். உள்ளத்தில் கையை வைத்து கேளுங்கள், பகிஷ்கரிப்போம் அவர்களுடைய ப்ரொடியூஸ்களை. அன்பார்ந்தவர்களே, குழப்பம் நடக்கிறது. உஸ்மானிய ஹிலாஃபத், யூதன் சதிகாரன் போனான், அரபியர்களிடம் போனான். உஸ்மானிய மன்னர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அரபி கிடையாது, அவர்கள் எல்லாம் அஜமியர்கள். அரபிகளிடத்தில் போய் சொன்னான், நாம் எல்லாம் அரபிகள், முஸ்லிம்களை போல் காட்டிக்கொண்டான் சதிகாரன் யூதன். நாமெல்லாம் அரபிகள், நாம் எதற்காக இந்த அஜமிகளுக்கு கீழ் இருக்கணும்? நம்மெல்லாம் தனி நாடை உருவாக்க வேண்டும். சகோதரர்களே, 1924க்கு முன்னால் உலக வரைபடத்தில் சவுதி என்ற ஒரு நாடு இருக்கவில்லை, கத்தார் இருக்கவில்லை, பஹ்ரைன் இருக்கவில்லை. ரஷ்யா இமாம் திர்மிதி, இமாம் புகாரி போன்ற மிக பெரும் மேதைகள் பிறந்த நாடு ரஷ்யா மாத்திரம்தான். உஸ்பெகிஸ்தான் இருக்கவில்லை, தஜிகிஸ்தான் இருக்கவில்லை, துர்க்மெனிஸ்தான் இருக்கவில்லை. யூதன் சதி செய்தான், அரபியர்கள் வலையில் விழுந்தார்கள், குழப்பம் உண்டானது, குழப்பம் வெடித்தது. எந்த அளவு தெரியுமா? இஸ்தம்புல்லில் வைத்து மன்னர் அப்துல் ஹமீத் கைது செய்யப்பட்டு சுட்டு கொலை செய்யப்பட்டார். ஆட்சி பிறண்டது. புது புது அரபு நாடுகள் உலக வரைபடத்தில் உருவாக ஆரம்பித்தது. அவனுடைய திட்டப்படி முஸ்லிம்களை பிரித்து சிதறடிக்க வைத்தான். இந்த குழப்பத்தில் ரஷ்யா பகுதியில், சிரியா பகுதியில் 50,000க்கு மேற்பட்ட உலமாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 3வது காலம் என்ன காலம்? அரசாட்சி காலம். 1924ஆம் ஆண்டோடு முடிவுக்கு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது ஃபித்னா ஒன்று சொன்னார்கள். ஃபித்னத்து துஹைமா. துஹைமா என்ற ஃபித்னா. இந்த இடம் நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய இடம். யோசிப்பீர்கள், இதையெல்லாம் ஹதீஸில் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்களா என்று யோசிப்பீர்கள். ஓடராக சொல்லி தந்தார்கள். துஹைமா என்றால் முழு உலகத்திலும் ஆட்டி படைக்கும் ஃபித்னா அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ததஉ அஹதம் மின் ஹாதிஹில் உம்மா இல்லா லதமத்ஹு லத்மதன். இந்த துஹைமா என்ற குழப்பம் இருக்கிறதே,
இஸ்லாமிய உம்மத்தில் யாரையும் விட்டு வைக்காது. அவ்வளோ பயங்கரமான ஃபித்னா அது. அந்த ஃபித்னாவின் தொடரில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாடுகளை குறிப்பிட்டு சொன்னார். எத்தனை நாடு? 3 நாடுகளை குறிப்பிட்டு சொன்னார். இதெல்லாம் கட்டுக்கதைகள் அல்ல. சஹீஹ் முஸ்லிம், அபூ தாவூத், முஸ்தத்ரக் ஹாக்கிம் ஆகிய கிரந்தங்களில் வரக்கூடிய ஹதீஸ் இதெல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்டை சொன்னார்கள். முதலாவது நாடு மனஅத்தில் இராக்கு திர்ஹமஹா வ கஃபீஸஹா. ஈராக் நாட்டுக்கு பஞ்சம் ஏற்படும். சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னார்கள்? ஈராக் நாட்டுக்கு பஞ்சம் ஏற்படும், அதற்கு பணத்தட்டுப்பாடு உண்டாகும், உணவு தட்டுப்பாடு உண்டாகும். இது முஸ்லிமுடைய ரிவாயத். காபுல் அஹ்பாருடைய ரிவாயத்தில் சொன்னார்கள், லயூஷிகன்னல் இராக்கு யுரகு அர்கல் அதீம். ஈராக் இருக்கிறதே, ஈராக் துண்டு துண்டாக சிதறடிக்கப்படும், குழப்பம் உண்டாகும், ஆட்சி கவிழ்க்கப்படும் என்று சொன்னார்கள். 2003ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முழு உலகத்துக்கும் தெரியும் ஈராக்கில் நடந்தது என்ன. உண்மைக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவர் அமெரிக்காவால் தூக்கிலிடப்பட்டார். தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். 2003ஆம் ஆண்டு நாயகம் சொன்னதை போல் முதலாவது ஃபித்னா, முதலாவது குழப்பம் ஈராக்கில் உண்டானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தது சொன்னார்கள், மிஸ்ரை சொன்னார்கள். மிஸ்ர் என்றால் எகிப்து நாடு. எகிப்தை சொன்னார்கள். காபுல் அஹ்பாருடைய ரிவாயத்தில் வருகிறது, வதுஃபத்து மிஸ்ர் ஃபத்தல் பஅரா. எகிப்து நாடு இருக்கிறதே, காய்ந்த மிருகத்தின் சாணம் துண்டு துண்டாக சிதறுவதை போல் எகிப்து நாடு சிதறடிக்கப்படும், ஆட்சி கவிழ்க்கப்படும் என்றார்கள். 2011ஆம் ஆண்டு எகிப்தில் நடந்த குழப்பம் எல்லாருக்கும் தெரியும். ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, குழப்பம் உண்டானது, யுத்தம் நடந்தது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நபி என்பதற்கு இதைவிட வேற ஆதாரம் தேவையில்லை. அவர் சொன்ன ஓர்டர் படி நடந்தது. மூன்றாவது சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வதுஷக்கு ஷாம். காபுல் அஹ்பாருடைய ரிவாயத், துஷக்கு ஷாம் ஷக்க ஷஅரா. முடிக்கற்றைகள் பிக்கப்படுவதை போல், துண்டு துண்டாக கிழிக்கப்படுவதை போல் ஷாம் தேசம் கிழிக்கப்படும் என்று சொன்னார். ஷாம் தேசம் என்றால் என்ன? பிலஸ்தீன், உர்துன், ஜோர்தான், லெபனான், அடுத்தது சிரியா. இந்த நாளும் சேர்ந்த நாடுகள் தான் ஷாம் தேசம். அதில் குறிப்பாக சிரியா. சகோதரர்களே, நன்றாக கவனியுங்கள். என்றைக்கு எகிப்து நாட்டில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதோ, சிரியாவில் ஒரு கூட்டம் கிளர்ந்து எழ ஆரம்பித்தது. கிதாபுல் ஃபிதன் லி நுஐம் இப்னில் ஹம்மாத் வருகிறது ஹதீஸ், யகூனு அவ்வலுஹா லஅபஸ் சிபியான். சிறுவர்களுடைய விளையாட்டின் மூலமாகத்தான் ஷாம் தேசத்தில் முதலாவது ஃபித்னா உருவாகும். இன்றைக்கு எகிப்து நாட்டில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதோ, ஷாம் தேசத்தில் சில சிறுவர்கள் போட் தூக்க ஆரம்பித்தார்கள், பலகை பெயர்களை தூக்க ஆரம்பித்தார்கள். எப்படி மிஸ்ரில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதோ அதே போல் இந்த ஷாமில், சிரியாவில் ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும் என்றார்கள். நபி அவங்க என்ன சொன்னாங்க? சின்ன பிள்ளைகள் மூலமாகத்தான் குழப்பம் உண்டாகும் என்றார்கள். அதை முதலாவது ஆரம்பித்த சிறுவன் ஹம்சா ஹத்தீப் என்ற சிறுவன். அவன் 97ஆம் ஆண்டு பிறந்த சிறுவன்.
ஷாம் தேசத்தில் 2011ஆம் ஆண்டு சிரியாவில் இந்த குழப்பம் ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு வயது வெறுமனே 13 வயது. அவன் கொலை செய்யப்பட்டான். இந்த சிறுவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கவுடன் சிரியா நாட்டு போலீசார் வந்து அந்த சிறுவர்களை கைது செய்து ஜெயிலில் போட்டார்கள். அந்த சிறுவர்களை கேட்டு ஷாம் தேசத்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் களமிறங்கினார்கள். பிரச்சினை சூடு பிடிக்க ஆரம்பித்தது. ஒரு நச்சுவாய் அடிக்கப்பட்டது. அதில் 60,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். மக்கள் இன்னும் கோபப்பட்டார்கள், கிளர்ந்து எழுந்தார்கள். சிரியாவில் ஆர்ப்பாட்டங்கள் வெடிக்க ஆரம்பித்தது. உதவி செய்வதற்காக கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வல்லரசு நாடுகள் சிரியாவுக்குள் நுழைய ஆரம்பித்தது. ரஷ்யா வந்தது. ரஷ்யாவுக்கு உறுதுணையாக ஈரான் வந்தது, சைனா வந்தது, அமெரிக்கா வந்தது. இவர்கள் எல்லாம் வந்து ஷாம் தேசத்தில் டென்ட் அடிக்க ஆரம்பித்தார்கள். ஏன் தெரியுமா? ஷாம் தேசத்தில் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு நதி இருக்கிறது. நம்மை விட குர்ஆனை ஹதீஸை நன்கு அறிந்தவர்கள் தான் யூதர்கள், கிறிஸ்தவர்கள். ஷாம் தேசத்தில் ஒரு நதி இருக்கிறது. அந்த நதியுடைய பெயர் ஃபுராத்ஸ். தமிழில் சொல்வதாக இருந்தால் யூப்ரட்டிஸ் நதி. துருக்கியில் ஆரம்பித்து சிரியாவினூடாக ஈராக்கை தாண்டி செல்லும் நதிதான் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குழப்பங்கள், மிஸ்ருடைய குழப்பம், ஈராக்குடைய குழப்பம், ஷாமுடைய குழப்பம் நடக்க ஆரம்பித்ததற்கு பின்னால் சஹீஹ் முஸ்லிமுடைய வார்த்தை, யுஹ்ஸருல் ஃபுராத்து அன் ஜபலின் மின் தஹப். அந்த ஆறு இருக்கிறதே ஆறு, அந்த ஆற்றிலிருந்து தங்க மலை வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த ஆற்றிலிருந்து தங்க மலை வெளிப்பட ஆரம்பிக்கும். இவர்கள் எல்லாம் ஏன் இப்ப சிரியாவுக்குள்ள வந்தாங்க விளங்குதா? இதற்குத்தான் சிரியாவுக்குள்ள வந்தாங்க. அன்பானவர்களே, அந்த தங்க மலையை எடுப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்திருக்கக்கூடிய படைகள் 3ஆக பிரிந்து யுத்தம் செய்வார்கள். எனக்குத்தான் தங்கமலை, உனக்குத்தான் தங்கமலை. நாயகம் சொன்னாங்க, முஸ்லிம் யாரும் அந்த மலையை எடுக்கக்கூடாது, அதிடம் நெருங்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சண்டை பிடிப்பார்கள். சண்டை பிடித்து 199% மக்கள் கொலை செய்யப்படுவார்கள். ஆனால் லா தசீரு லிவாஹிதின் மின்ஹும், யாருக்குமே அந்த தங்கமலை கிடைக்காது. நாயகம் சொன்னார்கள், யாருக்குமே அந்த தங்கமலை கிடைக்காது. முஸ்லிம்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. சகோதரர்களே, அந்த காலம் நெருங்கிவிட்டது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பிரச்சினைக்கு பின்னால் கருப்பு கொடியேந்திய ஒரு படை வெளியாக ஆரம்பிக்கும். இப்னு மாஜாவில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். கருப்பு கொடியேந்திய ஒரு படை எங்கே வெளியாகும்? திருமிதியுடைய ஹதீஸில் வந்திருக்கிறது. அது எங்கிருந்து தெரியுமா வெளியாகும்? ஹுராசானிலிருந்து வெளியாகும். ஹுராசான் எங்கே இருக்கிறது தெரியுமா? ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் உம்மத்தை பார்த்து சொன்னார்கள், அந்த படை வெளியானதை நீங்கள் கேள்விப்பட்டால் பனிமலைகளில் தவண்டாவது போய் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். எப்படி போகணுமா? நடக்க தேவல்ல, நடக்க இயலாதவர்கள் தவண்டாவது போய் அந்த படைகளுடன் சேர்ந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த படையில் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார். அந்த படையில் எதிர்பார்க்கிறார்களே மஹ்தி, காலம் வெகு தூரத்தில் அல்ல,
அந்த படையில் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார். ஆனால் அவருக்கு தெரியாது நான் தான் மஹ்தி என்பதாக. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகன்ற நெத்தியுடையவராக இருப்பார், அழகான தோற்றமுடையவராக இருப்பார், தோல் புஜம் வரைக்கும் முடி வளர்த்து இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஃபாத்திமாவுடைய பரம்பரையில் பிறந்தவர் அவர். அவருடைய பெயர் முஹம்மத், அவருடைய தந்தையின் பெயர் அப்துல்லா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கருப்பு கொடியுள்ள படை வெளியாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உலகத்தில் யாரும் செய்யாத யுத்தங்களை செய்வார்கள், யாரும் வரலாறு காணாத யுத்தம் செய்வார்கள். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அந்த படையிலிருந்து பிரிந்து மக்காவுக்கு வந்து விடுவார். மக்காவுக்கு வந்து ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய நேரம் வானத்திலிருந்து ஒரு மலக்கு அறிவிப்பு செய்வார், உங்களுடைய தலைவர் மஹ்தி வெளிப்பட்டு விட்டார், அவருக்கு பையத் செய்யுங்கள். அதற்கு பிறகுதான் அவருக்கே தெரியும் நான் தான் மஹ்தி என்பதாக. முழு உலகத்துக்கும் அது கேட்கும். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியான அந்த நேரத்தில் மஹ்தி என்பதாக ஏற்கனவே ஒரு பொய்யன் வெளியாக இருப்பான். அவனுடைய பெயர் சுஃப்யானி. சுஃப்யானி என்ற பொய்யன் வெளியாக இருப்பான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவன் யூதர்களோடு யுத்தம் செய்வான், முஸ்லிம்கள் எல்லாம் நம்பி விடுவார்கள் இவன்தான் மஹ்தி என்பதாக. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்பட்ட செய்தி கேள்விப்பட்டதோடு அவன் மஹ்தியை கொலை செய்வதற்காக படை அனுப்புவான். பைதா என்ற இடம் மதீனாவுக்கு பக்கத்தில், பைதா என்ற இடத்தில் அந்த படை முழுமையாக சுழிவாங்கப்படும். ஒரே ஒருவர் மாத்திரம்தான் தப்புவார். வரலாறை நாங்கள் சரியாக விளங்க வேண்டும். அழியக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை, விரைவாக இருக்கிறது. சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது வருவாரோ அதற்கு பின்னால் தான் உலகத்தில் ஹிலாஃபத், நாயகம் சொன்னார்களே 5வது காலம். எப்ப அபூபக்கருடைய, உமருடைய, உஸ்மானுடைய, அலியுடைய ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய காலத்தில் நடந்த அதே ஹிலாஃபத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்பட்டால் அவருடைய காலத்தில் நடக்க ஆரம்பிக்கும். செல்வம் செழிக்கும், மழை பெய்ய ஆரம்பிக்கும், நீதி நிலைநாட்டப்படும். அதற்கு பின்னால் தான் தஜ்ஜால் வருவான். அதற்கு பின்னால் தான் 2000 வருஷமாக வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எம்முடைய தலைவர். அந்த தலைவர் இறங்குவதற்கு முதல் கொஞ்சம் நாம் பலஸ்தீனின் பக்கம் திரும்புவோம். சகோதரர்களே, ஷாம் தேசம் நான் சொன்னேன், அந்த ஷாம் தேசம் உலகத்தில் நாயகத்தால் துவா செய்யப்பட்ட தேசம். சகோதரர்களே, கிழக்கு, மத்திய கிழக்கு நாடுகள், உலகத்தில் எந்த ஒரு மேற்கு நாடு, ஐரோப்பா நாடுகள், அமெரிக்கா நாடுகள், இன்றைக்கு முஸ்லிம்களுக்கும் ஆசை எங்க போகணும்? யாருக்காவது ஈராக்குக்கு போக ஆசை இருக்குதா? சிரியாவுக்கு போக ஆசை இருக்குதா? பலஸ்தீன் பேரை கேட்டா ஓடிடுவான். ஏன்? குழப்பம், யுத்தம். எங்க போக ஆசை? லண்டன் போக ஆசை, கனடா போக ஆசை, யூகே, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து போக ஆசை. ஏன்? துனியா அங்கதான் கொட்டி கிடக்கு, அங்கதான் பணம், அமைதி. நிரந்தரமான பணம் அல்லாதெல்லாம், நிரந்தரமான அமைதி அல்லாதெல்லாம். சகோதரர்களே, மேற்கு நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் ஒரு நாட்டில் ஒரு நபி வரவில்லை. அனைத்து நபிமார்களும் கிழக்கில் தான் வந்தார்கள். வஹி இறங்கியது கிழக்கில், நாயகம் பிறந்தது கிழக்கில், நாயகம் போனது கிழக்கில், மிஅராஜ் நடந்தது கிழக்கில், தொழுகை பரிசாக கொண்டு வரப்பட்ட இடம் கிழக்கு. ஆனால் இன்று யுத்த பூமி, இன்று இரத்த பூமி.
அதற்காக நாம் ஏமாந்து விடக்கூடாது சகோதரர்களே. கிழக்கு நாடு பலஸ்தீன், ஷாம் தேசம், பலஸ்தீன் என்று வரக்கூடிய நேரத்தில் 3 முக்கியமான விஷயம் இருக்கிறது. முதலாவது அர்து பலஸ்தீன், பலஸ்தீன் நாடு. இரண்டாவது ஜெருசலம், ஜெருசலம் என்ற ஊர். மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா, அக்ஸா என்ற பள்ளிவாசல். முதலாவது இந்த 3க்குமே சிறப்பு இருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக அந்த பள்ளிவாசலுக்கு முதலில் பெயர் சூட்டியது யார் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அதற்கு அக்ஸா என்று பெயர் வைத்தவன் அல்லாஹ். அக்ஸா என்பது என்ன? முதலாவது அக்ஸா என்பது என்ன? காத்தாங்குடியில் மஞ்சள் நிறத்தில் கட்டப்பட்டிருக்கிறதே பள்ளிவாசல், அது அக்ஸா பள்ளிவாசல் அல்ல. அது அக்ஸா பள்ளிவாசலில் ஒரு பகுதி. சகோதரர்களே, அக்ஸா என்பது, மதீனா என்பது தனிப்பள்ளிவாசல், மஸ்ஜிது நபவி. மக்கா ஹரம் தனிப்பள்ளிவாசல். ஆனால் அக்ஸா தனிப்பள்ளிவாசல் கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் கவனமாக இருக்க வேண்டும். அக்ஸா என்பது தனிப்பள்ளிவாசல் அல்ல, அது 1,44,000 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு வளாகம். அந்த வளாகத்தை சுற்றி மதில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மதிலில் 15 வாசல்கள் இருக்கிறது. அந்த வாசல்களில் 5 வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது, 10 வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான 3 வாசல்கள் இருக்கிறது. பாபுல் அஸ்பாத், பாபு இச்சம், பாபு ரஹ்மா. இந்த 3 வாசலும் தான் முக்கியமான வாசல். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்தில் 4 பெரும் கோபுரங்கள் இருக்கிறது. சகோதரர்களே, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்குள் 7 தொழும் பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அல் முசல்லல் மர்வானி, முசல்லல் ஜனாயிஸ் இரண்டாவது, முசல்லல் புராக், புராக் என்ற ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய புராக் என்ற வாகனத்தை கட்டி வைத்தார்கள். நாலாவது முசல்லா பாபிர் ரஹ்மா. ஐந்தாவது மஸ்ஜிதுல் அக்ஸா அல் கதீம், பழைய அக்ஸா. ஆறாவது ரோம் ஆஃப் த ராக், டோம் ஆஃப் த ராக். அதுதான் காத்தாங்குடியில் கட்டப்பட்டிருக்கும் பள்ளிவாசல். அதற்கு அரபியில் பேர் என்ன தெரியுமா? குப்பத்து சஹ்ரா. சஹ்ரா என்றால் பாறை, குப்பா என்றால் டோம். ஒரு பெரும் பாறையை சுத்தித்தான் அந்த பள்ளிவாசலை மர்வானியர்கள், அதாவது அப்துல் மலிக் பின் மர்வான் என்ற மன்னர் தான் கட்டினார். அது என்ன பாறை தெரியுமா? சாதாரண பாறை அல்ல அது. வரலாறு சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாறையில் இருந்துதான் வானத்துக்கு உயர்த்தப்பட்டார், மியாராஜ். அந்த பள்ளிவாசலில் ஒரே ஒரு தொழுகை தான் நடத்தப்படும். அடுத்ததுதான் ஏழாவது, அந்த பள்ளிக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொஞ்சம் பாலடைந்த தோற்றத்தில் இருக்கும் பச்சை நிற டோம் இருக்கும் அந்த பள்ளிவாசல் தான் மெயின் பள்ளிவாசல். அதற்கு பெயர் அல் ஜாமிஉல் கிபலி, கிபலி மஸ்ஜித். அங்கேதான் ஹுத்பா ஓதப்படும், அங்கேதான் தொழுகை நடத்தப்படும். அந்த பள்ளிவாசலுக்கு கீழ் அண்டர் கிரவுண்ட் இருக்கிறது. அதுதான் உண்மையான மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக ஒரு சில வரலாற்று ஆசிரியர்களின் கருத்து இருக்கிறது. சகோதரர்களே, இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. ஒரே நேரத்தில் அந்த வளாகத்தில் 2,50,000 பேர் தொழ முடியும். பள்ளிவாசல்கள், கிணறுகள், மதரசாக்கள், நூதன சாலைகள், தூண்கள், இவ்வாறு 200க்கும் மேற்பட்ட வரலாற்று சின்னங்கள் அந்த வளாகத்துக்குள் இருக்கிறது. சாதாரண பூமி அல்ல அது.
சாதாரண பூமி அல்ல அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி அது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி அது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி அது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி அது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் முதலாவதாக வெற்றி கொண்ட பூமி அது. இரண்டாவதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு வெற்றி கொண்ட பூமி அது. மூணாவதாக ஹிஜ்ரி 583ஆம் ஆண்டு ரஜப் மாதம் பிறை 27 வெள்ளிக்கிழமை சலாஹுத்தீன் அய்யூபியால் வெற்றி கொள்ளப்பட்ட பூமி அது. 1,24,000 சஹாத் நபிமார்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திய பூமி அது. சகோதரர்களே, ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மையத்தாக நின்று ஆட்சி செய்த பூமி அது. முதலாவது யார் கட்டினார்? அதில் கருத்து வேறுபாடு. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார் மஸ்ஜிதுல் அக்ஸாவை. கட்டி கொண்டிருக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய செங்கோலை ஊன்றி நின்று கொண்டிருக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத்து வந்து விட்டது. பள்ளியை கட்டினது யார்? மனிதர்கள் அல்ல, ஜின்கள். குர்ஆனுடைய சம்பவம் இது. நீளமாக சொல்வதற்கு நேரமே போதாது. சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வைத்து பள்ளியை கட்டி கொண்டிருக்கிறார். மௌத்து வந்துட்டு மன்னர் மையத்தாக அப்படியே நிற்கிறார். ஜின்கள் நினைக்கிறார்கள் அரசர் பார்த்து கொண்டிருக்கிறார். பள்ளிவாசலை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்படும் பொழுது சுலைமான் நபியுடைய அசாவை கரையான் கடிக்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் எப்படி பெரிய ஏற்பாட்டாளன். பள்ளிவாசல் கட்டி முடிந்ததுதான் தாமதம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அசா முறிந்து அப்படியே ஜனாசாவாக கீழே விழுந்தார். 1 வருஷம் மையத்தாக நின்று ஆட்சி செய்தார். 1 வருஷம் மையத்தாக நின்று ஆட்சி செய்தார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எப்படியான பூமி அது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பூமி அது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தகப்பன் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் பிறந்த பூமி பலஸ்தீன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தையாக இருக்கும் பொழுது பேசின பூமி பலஸ்தீன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் குருடர்களை தடவுவார்கள், பார்வை வரும் பலஸ்தீன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுநோயாளர்களை தடவுவார்கள், நோய் குணமாகும் பலஸ்தீன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானவனை எழுப்பாட்டுவார்கள் பலஸ்தீன். குர்ஆன், இதெல்லாம் குர்ஆன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணை பிடிப்பார், அது பறவையாக மாறி உயிர் பெற்று பறக்கும். அது பலஸ்தீன். சாதாரண பூமி அல்ல அது. எவ்வளோ சிறப்பு இருந்தால் அல்லாஹ் நாயகத்தை மக்காவில் இருந்து உயர்த்தாமல் அந்த அக்ஸாவுக்கு கொண்டு வந்து உயர்த்தி இருப்பான். ஏன் மக்காவில் இருந்து அல்லாவுக்கு உயர்த்தேலாதா? எங்கட சொத்து சகோதரர்களே அது. ஒவ்வொரு முஸ்லிமுடைய இரத்தத்தோடு உயிரோடு கலக்க வேண்டிய பூமி அது. ஆனால் இன்று மனிதர்களின் இரத்தத்தால் உறைந்து போயிருக்கிறது. மனிதர்களின் இரத்தத்தால் உறைந்து போயிருக்கிறது. பேச முடியவில்லை. ஒவ்வொரு தாய், ஒவ்வொரு தகப்பன், ஒவ்வொரு சிறுவர்கள், சுபஹானல்லாஹ், இந்த இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வீட்டில் பச்சை குழந்தைகள் இருக்கு. இல்லாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். பச்சை குழந்தைகள் இருக்கும். சுபஹானல்லாஹ், உன்னுடைய இனவெறியை, உன்னுடைய மதவெறியை, உன்னுடைய ஜாதி வெறியை ஒரு பக்கத்தில் வை. மனிதன் என்ற ஈரம் உன்னுடைய நெஞ்சில் இல்லையா? கேடுகட்ட சமூகம் சகோதரர்களே. அந்த பச்சை குழந்தைகள் என்ன அநியாயம் செய்தது? நம்முடைய பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் உள்ளம் எவ்வளோ நோகிறது சகோதரர்களே, எவ்வளோ நோகிறது. அந்த தாயும் தாய் தானே.
அந்த தகப்பனும் தகப்பன் தானே. இதற்கெல்லாம் அல்லாஹ் முடிவு வைத்திருப்பான். நாம் அவசரப்படக்கூடாது. அவன் பிடிப்பவர்களுக்கெல்லாம் பெரும் பிடிப்பவன் அவன். பெண் ஒருவள் சொல்கிறாள், நாங்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் எங்க? வீட்டுக்குள்ளதானே சுதந்திரம். அந்த பெண் சொல்றாள், நான் உறங்கக்கூடிய நேரம் ஃபேஸ் கவர் பண்ணிட்டு தான் தூங்குறேன். ஏன் தெரியுமா? காலையில குண்டு வந்து விழுந்தால் நாங்க மையத்து எங்கட ஜனாசாவை அந்நிய ஆண்கள் பார்க்க கூடாது. என்ன வாழ்க்கை சகோதரர்களே! மருத்துவர் குழந்தைகளை பரிசோதிக்க வருகிறார். வந்து பார்த்தால் தன்னுடைய பிள்ளை மையத்தாக வந்திருக்கிறது. பொய்க்கதை அல்ல இதெல்லாம். ஜனாசாக்களை ஆடைகளை கலட்டிவிட்டு சிறுநீர் கழித்து எட்டி உதைக்கிறான். எவ்வளோ அநியாயம், அராஜகம், அக்கிரமம் உலகில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. மனதில் உறுதியாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மகுதி வரும் காலம் நெருங்கிவிட்டது. வெற்றி காலம் நெருங்கிவிட்டது. சகோதரர்களே, லேசாக நினைக்க வேண்டாம். ஆடினவர்கள் எல்லாம் ஆடினார்கள். இவர்கள் என்ன ஆது சமூதை விட பெரியாக்கலா? இவங்கெல்லாம் யாரு? அப்ரஹா காபத்துல்லாவை அழிக்க வந்தானே, அவனை விட பெரியாக்கலா இவங்கெல்லாம்? என்ன வல்லரசு இவன் எல்லாம்! என்ன சக்தி இவன் சக்தி! அல்லாஹ்வுடைய சக்தி தெரியாது இவனுக்கு. அல்லாஹ்வுடைய சக்தி தெரியாது இவனுக்கு. சகோதரர்களே, துஆவை கொண்டு நாம் உதவி செய்வோம் அந்த மக்களுக்கு. நாளை எல்லாரும் நோன்பு பிடிப்போம். ஒவ்வொரு திங்கள் வியாழன் கட்டாயம் நோன்பு பிடிப்போம். அந்த மக்களுக்கு நம்மளால் என்ன செய்யலும் சகோதரர்களே? துஆவால் சாதிப்போம் நாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்? உலகத்தில் படை திரட்டினாரா? மன்னித்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் நீண்டு விட்டது. படை திரட்டினாரா நூஹ் அலைஹிஸ்ஸலாம்? 950 வருடம் உலகத்தில் அல்லாவின் பக்கம் மக்களை அழைத்து 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 கல்லடி சொல்லடி வெறும் 85 பேர் தான் முஸ்லிமானார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனம் தளர்ந்தார். கையேந்தினார் அல்லாவிடம். ஒன்றும் செய்யல, கையேந்தினார். நாம் ஏந்துவோம் கைகளை. கையேந்தி என்ன தெரியுமா செஞ்சார்? 27ஆம் கிழமை நம்ம கேட்கிற மாதிரி மணித்தியால கணக்கில் துஆ கேட்கவில்லை. 3 வார்த்தை சொன்னார். 3 வார்த்தை. ஃபதா ரப்பஹு, அல்லாஹ்வை கூப்பிட்டார், துஆ செய்தார். 3 வார்த்தை சொன்னார். அன்னி, நான், மக்லூபுன், தோத்து விட்டேன் யா அல்லாஹ், நான் தோத்து விட்டேன். ஃபன்தஸிர், உதவி செய் ரப்பே. அல்லாஹ் சொன்னான் ஃபஃபதஹ்னா அப்வாபஸ் ஸமா பிமாஇம் முன்ஹமிர். என்ற அடியான் என்னிடத்தில் கையேந்தினார். வானத்தின் கதவுகளை பிளந்தேன் நான். தண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது. பூமிக்கு சொன்னேன் வஃபஜ்ஜர்னல் அர்த உயூனா, பூமிக்கு சொன்னேன், பூமி தண்ணீரை கொப்பளிக்க ஆரம்பித்தது. யார் கப்பலில் ஏறினார்களோ அவர்களை தவிர மற்ற எல்லாரையும் அல்லாஹ் அழித்து நாசமாக்கி விட்டான். 3 வார்த்தையால் அல்லாஹ் முழு உலகத்தையும் அழித்தான். நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் தஹஜ்ஜத்தில், நோம்போடு, தஹஜ்ஜத்தில், இஃப்தாருடைய நேரத்தில் அந்த மக்களுக்காக நாம் கையேந்தினால் அல்லாஹ் நம்முடைய துஆவை வீணாக்க மாட்டான். சகோதரர்களே, எதிர்பார்த்திருப்போம் எம்முடைய தலைவரை. அவர் யார்? முதலாவது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மௌத்தாகவில்லை, முதலாவது வானத்தில் வாழ்கிறார். எம்முடைய தலைவர் 2000 வருஷமாக வாழ்கிறார். இன்ஷா அல்லாஹ் மஹ்தி வந்ததற்கு பின்னால் அலைஹிஸ்ஸலாம் அவர் இறங்குவார். எப்படி இறங்குவார் தெரியுமா?
குங்கும நிறத்தில் உடுப்புடுத்திருப்பார். 2 மரக்குமார்களின் ரெக்கைகளில் தொங்குவார். அவர் தலையை குனிந்தால் தலையிலிருந்து தண்ணீர் சொட்டும், தலையை நிமிர்ந்தால் வேர்வை துளிகள் சொட்டும். அவருடைய பெயர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர்தான் நம்முடைய தலைவர். அடுத்த தலைவர் அவர்தான். அவர் இறங்குவார். அவர் இறங்கினால் அவருடைய மூச்சு காற்று இருக்கிறதே, மூச்சு காற்று, அந்த மூச்சு காற்றை சுவாசிக்கும் யூதன் செத்து விடுவான். இன்றைக்கு சொல்கிறார்களே, பலஸ்தீன் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமியாம். பலஸ்தீன், ஓ உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமிதான், உங்களோட சாவு வாக்களிக்கப்பட்ட பூமி அது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து போவார். அவருடைய மூச்சு படும் பொழுது தஜ்ஜால் கரைய ஆரம்பிப்பான். பலஸ்தீனில் பாபுல் லுத்தில் வைத்துத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எம் தலைவர் அவனை கொலை செய்வார். அத்துணை யூதனும் முஸ்லிம்களுடைய கையால் செத்து மடிவார்கள். அல்லாஹ் அவன் பொறுமையாளன், நம்மை போல அவசரக்காரன் அல்ல. அவன் பிடித்தால் பிடியாகத்தான் இருக்கும். நாம் வெறுமனே பார்த்து பார்த்து பேசி தெரியாமல் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மக்களாக நாம் மாறுவோம். சகோதரர்களே, நம்முடைய நாட்டில் நமக்கு அல்லாஹ் என்ன குறையை வைத்திருக்கிறான்? என்ன குறை வைத்திருக்கிறான்? ஒரு குறையும் அல்ல. என்றைக்கு நம்முடைய பள்ளிவாசல்கள் சுபகு தொழுகைக்கு காலியாக இருக்குமோ அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி இறங்காது. இன்றைக்கு நம்முடைய சமூகம் வட்டியிலும் விபச்சாரத்திலும் மியூசிக்கிலும் இன்பம் காணுவார்களோ அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி இறங்காது. சகோதரர்களே, துனியாவை ஆளலாம், வைத்து விடுங்கள் ஒரு பக்கம். இருக்கக்கூடிய காலம் பயங்கரமான காலம். விளங்குங்கள், நாம் எந்த காலத்தில் வாழ்கிறோம். அல்லாஹ்வை நெருங்குவோம் சகோதரர்களே. மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான மக்களாக மரணிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ஒரு சோதனையான காலம் யா அல்லாஹ், பிரச்சனையான காலம் யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே ரஹ்மானே, அந்த பலஸ்தீன் பூமியை பாதுகாத்திடு யா அல்லாஹ். சின்னஞ்சிறு பிள்ளைகள் யா அல்லாஹ், சின்னஞ்சிறு பிள்ளைகள், பெண்கள், வயோதிபர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கும் காலம் யா அல்லாஹ். என்ன அநியாயம் செய்தார்கள் யா அல்லாஹ். அல்லாஹ், உள்ளம் நோகிறது யா அல்லாஹ், மனம் நோகிறது யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, நீ சக்தி மிக்கவன் யா அல்லாஹ். அந்த பைத்துல் மக்திஸை பாதுகாத்திடு யா அல்லாஹ். அந்த பிலஸ்தீனை பாதுகாத்திடு யா அல்லாஹ். அந்த பிலஸ்தீனை யா அல்லாஹ் முஸ்லிம்களின் கரத்துக்கு கொடுத்திடு யா அல்லாஹ். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த காசா மக்களுக்கு வெற்றியை கொடுத்திடு யா அல்லாஹ். அவர்களுடைய சுஹதாக்களை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். ஜனாசாக்களை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். காயமுற்றவர்களுக்கு யா அல்லாஹ் பரிபூர்ண நிவாரணத்தை கொடுத்திடு யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு பொறுமையை கொடுத்திடு யா அல்லாஹ். ஈமான் உள்ள மக்கள் யா அல்லாஹ், உன்னை நம்பக்கூடிய மக்கள் யா அல்லாஹ். அந்த மக்களை கைவிட்டு விடாதே யா அல்லாஹ். எங்களுக்காக, அவர்கள் முழு உலக முஸ்லிம்களுடைய சொத்துக்காக போராடக்கூடிய மக்கள் யா அல்லாஹ். அந்த மக்களை நீ வீணாக்கி விடாதே யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, இந்த யூதன் எல்லாம் உனக்கு பெரிய படை கிடையாது யா அல்லாஹ்.